இப்படி ஒரு நிலையில அல்லாஹ் ஆக்கி அவரை நல்ல நிலைக்கு கொண்டு வந்துட்டானே அவருக்கே எல்லா புகழும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நம்ம இதுல என்ன பாடத்தை கத்துக்கிற வேண்டி இருக்குது என்று சொன்னால், அல்லாஹ்வை பற்றி ரசூல் எப்படின்னு சொல்றாங்க, நீங்க உட்கார்ந்துட்டு இருக்கும்போது சைத்தான் வருவான். அதை படைச்சது யார்? மண் கலக்க ஹாதா, மண் கலக்க ஹாதா. இதை யார் படைச்சது, அதை யார் படைச்சது, அதை யார் படைச்சதுன்னு கேட்டுட்டே இருப்பான். நம்ம ஆன்சர் சொல்லிக்கிட்டே இருப்போம். அதெல்லாம் தான் படைச்சான், சூரியன் நல்லா தான் படைச்சான், சந்திரன் நல்லா தான் படைச்சான், பூமி அல்ல தான் படைச்சான், எங்க பாப்பா அல்ல தான் படைச்சான், எங்க அம்மா அல்ல தான் படைச்சான். கடைசியில் என்ன அல்ல யார் படைச்சதுன்னு கேட்டுருவானா சைத்தான். இந்த மாதிரி ஒரு நிலையெல்லாம் எல்லாருக்கும் வாழ்க்கையில் என்ன செய்யும், வந்துதான் தீரும். இது சைத்தான் இந்த மாதிரி என்ன செய்வான், சில எண்ணங்களை வசுவசாவை ஏற்படுத்துவான். இதை வெளியில போய் சொல்லிட்டு இருக்க கூடாது. இந்த மாதிரி மனக்குழப்பது தீர்வு என்ன, வெளியில போய் சொல்லிட்டு இருக்காம என்ன செய்யணும், போடா சைத்தான் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஜெயிச்சிடணும். அதுக்கு என்ன செய்யணும்னு கேட்டா, இது ஈமான் தான். இது ஈமான பாதிக்கிற விஷயம் இல்லை. இந்த மாதிரி ஒரு குழப்ப நிலையில் நம்ம மௌத்தா போய்விட்டால் நமக்கு எந்த பாதிப்பும் வராது. அப்படிங்கறத உணர்ந்து என்ன செய்யணும்னா, அல்லாஹ் அதுதான் சொல்றாங்க, வசுவசாங்கிற ஒரு நிலை என்பது நீங்கள் கவலைப்படக்கூடியதோ அதனால ஈமான் பறிபோகக்கூடியதோ கிடையாது. இது எல்லா மனிதர்கிட்ட இந்த மாதிரி இருக்கும் என்று சொல்லிவிட்டு பல் யஸ்தைது பில்லாஹ், இந்த மாதிரி ஒரு எண்ணம் உங்களுக்கு வந்த உடனே என்ன செய்யணும்னு கேட்டா, அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், இவ்வளவுதான். ஒரு மாதிரியா என்ன மறந்து சொல்றாங்க. இப்படி ஒரு மாதிரியா என்ன வந்துச்சுன்னா, அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். இது இன்னொரு புகாரில இப்படி வருது, முஸ்லிம்ல வரக்கூடிய அறிவிப்புல குல் ஆமன்து பில்லாஹ், அல்லாஹ்வை நான் நம்புறேன்னு சொல்லிவிடும். இந்த மாதிரி குழப்பம் வந்தவொன்னு செய்யணும், ஆமன்து பில்லான்னு சொல்லிவிடுங்க. உன்னை ஆமன்து பில்லான்னு சொல்லுங்க, இல்லன்னா அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம்னு சொல்லுங்க, உடனே போயிரும், விலகிரும். மறுபடியும் கொஞ்சம் நேரம் சென்றோ கொஞ்சம் நாள் சென்றோ தான் வரும். அதுக்கப்புறம் வந்தா மறுபடியும் இந்த மருந்தை கொடுங்க அப்படின்னு சொல்லி நபி, இவ்வளவுதான் இதுக்கு ட்ரீட்மெண்ட். பெரிய போட்டு அலட்டிக்கிட்டு வைத்து முடிச்சு அலைய வேண்டியது இல்லை. சைத்தான் எப்ப போவான்னு கேட்டா, வரும்போதெல்லாம் சொல்லணும். 100 தடவை ஒரு ஆளுக்கு வந்துகிட்டு இருக்குதா, இது 100 தடவை சொன்னீங்கன்னா 99 தடவையா மாறும், 95 மாறும், 90 மாறும், 80 ஆகும், 70 ஒரு நாளைக்கு 100 தடவை இப்படி ஒருத்தருக்கு என்ன வந்துட்டு இருந்துச்சுன்னு சொன்னா, சொல்லும் பொழுதெல்லாம் அவுது பில்லாஹ் சொன்னோம்னா சைத்தான் ஆஹா இவன் பெரிய இடத்துல பாதுகாப்பு தேடுறான், அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம்னா என்ன அர்த்தம், அல்லாஹ்ட்ட இருந்து சைத்தான் விட்டு பாதுகாப்பு தேடுறேன்னு பெரிய இடத்துல முறையிடுறான். இவங்கிட்ட நம்ம நிக்க எல்லாரும் கேர்ஃபுல்லா இருக்கான், எப்ப பார்த்தாலும் கவனமா இருக்கான், நம்ம ஏதாவது தொட்டோம்னா பெரிய இடத்துக்கு ஓடி போயிடுறான் அப்படிங்கிற மாதிரி சைத்தான் பயந்து என்ன செய்வான்னா, அப்படியே அவனுடைய வருகையை குறைத்து கடைசியில் இல்லாமலே போய்விடும். உன்னை ஆமன்து பில்லான்னு போடுங்க, அடே அல்லாஹ்வை நம்பின போடா அப்படின்னு அர்த்தம். நீ என்கிட்ட எல்லாம் விளையாட முடியாது, வரும்போது நீங்க என்ன செய்யணும், ரிப்ளை என்கிட்ட எல்லாம் உன் பாச்சா பலிக்காதுன்னு சொல்லி ஆமன்து பில்லான்னு சொல்லிருங்க, அல்லது அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் சொல்லிருங்க. அல்ல ரெண்டையுமே சொல்லிட்டு போங்க. ரெண்டு ரசூலுல்லாஹ் சொன்னதான். அது ஒரு அறிவிப்புல வருது, இது ஒரு அறிவிப்புல வருது. ஆமன்து பில்லாஹி அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் என்று சொன்னால் அதுல இருந்து ஷைத்தான் நம்மள்ட்ட வாலாட்ட மாட்டான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மனக்குழப்பத்துக்கு நம்ம வழிகாட்டுறாங்க. இது மாதிரி யாராவது ஏற்பட்டா என்ன செய்யக்கூடாது, அது பதறிய போச்சோ, நான் போச்சேன், வாழ்க்கையே போச்சேன், லைஃபே போச்சு, துனியாவும் போச்சு, ஆகிரத்தும் போச்சு என்கிற மாதிரி எல்லாம் நினைக்க தேவையில்லை. இப்படிதான் எல்லாருமே இருப்பார்கள். எல்லாருமே இருப்பார்கள் ஒரு ஆதாரம் நம்மளை விடுங்க. நம்ம எல்லாம் சும்மா ரொம்ப கம்மியிலும் கம்மி, அற்பத்திலும் அற்பமான மக்கள். நபித்தோழர்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் உருவாக்கப்பட்ட நபித்தோழர்கள் எவ்வளவு உறுதியா இருப்பாங்க ஈமான்ல. இப்னு அப்பாஸ் அவங்கள்ட்ட சஹாபிட்ட அபூ ஜமீல் ஒருத்தர் வர்றார். அவர் அடுத்த ஜெனரேஷனை தாபி சமுதாயத்தை சேர்ந்தவர். அவர் இப்னு அப்பாஸ் இப்னு அப்பாஸ் அவர்களே, ஒரு செய்தி ஒண்ணு உங்கள்கிட்ட சொல்லணும், நான் சொல்ல எனக்கு பயமா இருக்குது, பயங்கரமான விஷயம் மனசுல ஊசலாடிக்கிட்டே இருக்கிறது, அதை பத்தி நான் உங்கள்கிட்ட கேட்க வரேன், எனக்கு சொல்லவே வாய் வரல, அவ்வளவு பயங்கரமா இருக்குது அப்படிங்கிறார். இறைவனை பற்றி தப்பான எண்ணங்கள் வந்திருக்காரு சொல்றாரு அப்படி. அப்ப இப்னு அப்பாஸ் உடனே என்ன செய்யறாங்க, இந்த டவுட் தானப்பா, அவருக்கே தெரியுது தான் கேட்க போறான்னு, நல்ல விஷயமா வருமே சந்தேகம் அதானே, அதுதானே சொல்ற அப்படின்னு அவர் சிரிக்கிறாங்க. இப்னு அப்பாஸ் சிரிச்சிட்டு, இதுல இருந்து யாருப்பா தப்பிக்க முடியும், நீ என்ன கேட்கிற, நான் அப்படித்தானே, இதுல யாரு தப்பிக்கல, இது இல்லாத ஒரு மனிதன் யாரு இருக்கிறா, எப்பவும் இருக்காது, எப்பவாவது வரும், எப்பவாவது இப்படி ஒரு தலை காட்டுமே, அதெல்லாம் நம்ம ஈமான் இருக்கிறதுனால இல்ல, கடவுளை இல்லைங்கிறதுலாம் வருமா, கடவுளை இல்லைன்னு சொல்றவனுக்கு இது வராது, கண்டதையெல்லாம் கடவுள் நினைக்கிற அவனுக்கு வராது. யாருக்கு மட்டும் இது வரும், யார் அல்லாஹ் மட்டும் நம்புகிறானோ அவனுக்கு மட்டும்தான் இது வர்றதுல இருந்து விளங்குது, நம்மள்ட்ட ஈமான் இருக்குன்னு விளங்குது. அவனுக்கு வரமாட்டேங்குது, கடவுளை இல்லைன்னு சொல்றவனுக்குள்ள வரணும், அவனுக்கு வரமாட்டேங்குது. அல்ல எல்லாம் கடவுளுங்கிறான், அவனுக்கு ஏதாவது வசவசா வருமா, ஏதாவது மனக்குழப்பம் வருமா, அவன் பாட்டுக்கு முன்னாடி வணங்கிட்டே போயிடுவான். அதான் கடவுளை கன்ஃபார்மா நம்பிட்டு போயிடுவான். கன்ஃபார்மா எதை கன்ஃபார்மா நம்ப கூடாது அதை கன்ஃபார்மா நம்புறான். அங்க செய்தான் விளையாட மாட்டான், கெடுக்க தேவையில்லை, கெட்டு போயிட்டானே.
அவன் ஆல்ரெடி கெட்டு போயிருக்கனால அவனை போய் கெடுக்க தேவையில்லை. நம்ம தான் கரெக்டா அல்லாஹ் மட்டும்னு சொல்லும் பொழுது அதை எப்படியாவது மாத்தி விடுறதுக்காக வேண்டி அவனால ஏண்ட கைங்கரியத்தை செஞ்சுக்கிட்டு தான் இருப்பான். அதற்கான வழிமுறை என்னன்னா இதுதான் வழிமுறை. இது மாதிரி எல்லாம் வரும். அதே மாதிரி இது ஒரு வகையான, அதாவது கடவுள் விஷயத்துல, மறுமை விஷயத்துல, ஈமான் விஷயத்துல, நம்பிக்கை கொள்ள வேண்டிய விஷயத்துல வரக்கூடிய குழப்பங்கள். இப்படி ஏதாவது ஒரு நேரத்தில் ஏதாவது ஒரு வார்த்தையினால அல்லாஹ் பத்தியோ, ரசூலை பத்தியோ, மலக்க பத்தியோ, ஜின்ன பத்தியோ, மறு உலகத்தை பத்தியோ, எதை பத்தியோ இப்படி ஏதாவது ஒண்ணு வந்துச்சுன்னு சொன்னா உடனே இந்த மருந்தை கையாண்ட வேண்டியது. குழம்பிக்கிட்டு அதையே தலையில வச்சுக்கிட்டு இப்படி இப்படி நினைச்சுக்கிட்டு தான் மெண்டல் ஆயிரும். இதே மனசுல வச்சுட்டு இருந்தோம்னு வைங்க, மனநோயாளியாக மாறி போயிட வேண்டியதுதான். ஈமான் போயிரும், மனநோயாளிகளாவும் நம்ம போயிருவோம். மனநோயாளிகளா இந்த உம்மத்து மாறக்கூடாதுங்கிறதுக்காக யதார்த்தமான நிலைமையை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு புட்டு புட்டு வைத்து விட்டார்கள். இது போக இபாதத்து இல்லாம வேற மாதிரியான மனக்குழப்பம் வரும். என்ன மனக்குழப்பம் வரும்? அவனுக்கு கொல்லணும், மனசுல ஒரு ஆள் மேல கோபம் வந்து என்ன செய்யணும், அது கொல்லணும், அது திருடிட்டு வந்துடணும். இப்படி ஹராமான இறைவன் தடுத்திருக்கக்கூடிய சில காரியங்களை நினைத்து அதை செய்யணும்னு மனசுல தோணும். தோணுன என்ன வயிறுன்னு, ஆஹா நமக்கு தோணிருச்சே, நம்ம கதை முடிஞ்சு போச்சு, இப்படி நினைச்சு விட்டோமே, இப்படி ஒரு எண்ணம் வந்துருச்சே, இப்படி எல்லாம் ஒரு பதட்டம் வந்து என்ன செய்யறது, நம்ம தேர மாட்டோம், நம்ம முடிஞ்சு போச்சு, நம்ம கதை முடிஞ்சு போச்சு, நம்ம மறுமையில வெற்றி பெற இயலாது, நம்ம இந்த மாதிரி கெட்ட கெட்ட எண்ணமா வருது அப்படின்னு சொல்லி சில பேர் என்ன செய்வாங்க, அதுல ஆடி போயிருவாங்க. அதனால நல்ல செயல் செய்ய மாட்டாங்க. என்னடா நம்ம எல்லாம் ஒரு மனுஷனா, நம்ம ஏற்கனவே ஃபெயிலுண்டு ஆயிடுச்சு, ஃபெயிலுண்டு கன்ஃபார்மா இருந்தா படிப்பானே, எவனாச்சு பாஸ் ஆயிருவோம் ஒரு நம்பிக்கை இருக்கிறவன் படிப்பான். கன்ஃபார்ம் ஃபெயிலுண்டு ஆயிடுச்சு, 0 தான் கிடைக்க போகுதுன்னு என்னத்தை படிச்சு 4 மார்க் வாங்கி பாஸ் ஆகணும் போங்கடா அப்படின்னு போயிருவானா இல்லையா? இவன் என்ன பண்றான், தப்பான எண்ணங்கள் வந்த உடனே ஃபெயிலுண்டு முடிவு எடுத்துட்டான்னு வைங்களேன், பாஸ் ஆக முடியாதுன்னு எடுத்துட்டான்னு வைங்களேன், ஒன்னும் செய்ய மாட்டான். அப்ப இவனை செய்தான் கெடுக்கிறதுக்கா என்ன பண்றான்னு கேட்டா, அப்படி கெட்ட எண்ணத்தை போட்டு போட்டு ஓடி போயிடறான். அதுவே இவனை கெடுக்கிறதுக்கு, அமல்ல இருந்து அவனை ஓட வைக்கிறதுக்கு முக்கியமான ஒரு காரணம் அமைஞ்சிருது. அதை பத்தி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இன்னல்லாஹ தஜாவஸ லி அன் உம்மத்தி, என்னுடைய உம்மத்தை பொறுத்த வரைக்கும் அவர்களுக்கு அல்லாஹ் மன்னித்து விட்டான். எதை மன்னிச்சுட்டான்? மா வஸ்வஸத் பிஹி சுதூருஹா, அவங்க உள்ளங்கள்ல எந்த மாதிரி எண்ணங்கள் வந்தாலும் சரி அதுக்கு எந்த கொஸ்டினும் கிடையாது, மன்னிச்சு விட்டான். மாலம் தாமல், அதை செயல்படுத்தாத வரை, அவு ததகல்லம், யார்ட்டையாவது பேசாத வரை அவனுக்கு கொஸ்டின் கிடையாது. கொல்லணும் நினைச்சியா, ஒரு ஆள்கிட்ட போயிட்டு அவனை கொல்லலாம் நினைக்கிறேன்னு சொல்லக்கூடாது. திருடணும் நினைச்சியா, ஒரு ஆளை கூப்பிட்டு நான் அதை திருடலாம் நினைக்கிறேன் அதை சொல்லிவிடாது. மனசுல வந்துச்சா ஒரே அமுக்கு மனசுல வச்சு கொஸ்டின் கிடையாது. நீ என்னத்தை நினைச்சாலும் சரி, எவ்வளவு பெரிய கெட்ட எண்ணங்கள்